அ, ம், ம, ம, அ, ஆ, ம, ம், ஆ, 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 ம், அப், ப, ம், ம், ப, அ, ம், பேப்பரா? ம், ஆ, ஆ, பேப்பர் பேனாவா? ஆ. ஒரு நிமிஷம் இருங்க தரேன். வர்மா 2ன்னு எழுதிருக்கு. இது என்னன்னு ஒண்ணுமே புரியவே இல்லையே. வர்மான்னு புரியுது, 2ன்னு புரியுது. ஆனா இந்த லெட்டர் என்னன்னே புரியலையே. அவங்க எழுதும்போது ஒரு விஷயத்த நான் நோட் பண்ணேன். வருமானம் எழுதும்போது அவங்க கண்ணுல ஒரு கோவம் தெரிஞ்சுது. ஆனா அடுத்த லெட்டர் எழுதும்போது அது என்னன்னு புரியாம உத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்ப அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் எட்டி பார்த்துச்சு. ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. ஆனா இது என்னன்னு புரியலையே. மாற்றுத்திறனாளிகள் படிக்கிற மாதிரி பிரெய்லி லெட்டர்ஸும் இல்ல. அவங்க ஏதோ எழுத ட்ரை பண்ணி அதை சரியா எழுத முடியாம போச்சோன்னு தான் எனக்கு தோணுது. அம்மா ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா சொல்ல முடியாம போயிருக்கு. இருந்தாலும் அந்த வர்மாவை அம்மாவும் மறக்கல, நானும் மறக்க மாட்டேன். எங்க அம்மாவோட இந்த நிலைமைக்கு காரணமானவன நான் சும்மாவே விட போறதில்லை. விஜயகுமார் சார் தான் கூப்பிடுறாரு. ஹலோ. எஸ் சார். சார் சார் அவசரப்படாதீங்க, சொன்னா கேளுங்க சார். சார் சார் தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க சார், ப்ளீஸ் சார். ஐலி கொஞ்சம் சீக்கிரம் வா. என்னாச்சு? வா, நான் போகும்போது சொல்றேன். வா 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 வா. டாக்டர், அம்மா வா பாத்துக்கோங்க. ஐலி. அந்த விஜயகுமார் தான் உங்களுக்கும் நேர்மையை சொல்லி கொடுத்தான், ரேஷ்மாவுக்கும் நேர்மையை சொல்லி கொடுத்தான். ஆனா ரிசல்ட் என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல? ஒரு போலீஸ்காரன் யூனிஃபார்ம் மாட்டும் போது அவனோட சொந்த பந்தம், குடும்பம், உறவுன்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சிருந்தா அதை மாட்டணும்னு நீங்க தானே சார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. இப்போ நீங்களே ரேஷ்மா விஷயத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட் இல்லதான், ஆனா எனக்கு வேற வழி இல்லையே. அப்போ நீங்க முடிவெடுத்த மாதிரியே ரிசைன் பண்ணிக்கோங்க. என்ன சார் பாக்குறீங்க? அந்த வர்மா நம்மள ஜெயிக்கணும், நாம அவன்கிட்ட தோக்கணும். அதானே உங்க விருப்பம். தாராளமா நீங்க ரிசைன் பண்ணிக்கோங்க சார். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் சார். ஒரு அப்பாவா நீங்க ரேஷ்மா சாவுக்கு நியாயம் தேடுறத விட அவளோட டிபார்ட்மெண்ட் ஆளுங்களாம் நானும் சிவாவும் அவளோட சாவுக்கு நியாயம் தேடாம விட மாட்டோம். அதனால நீங்க ரிசைன் பண்றதுனா பண்ணிக்கோங்க சார். இத்தனை வருஷமா எங்க அம்மாவுக்காக நான் வர்மாவை தேடி அலைஞ்சேன். ஆனா இப்போ ரேஷ்மாவுக்காகவும் அவனை தேடி கண்டுபிடிக்க போறேன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எனக்கு முன்னாடி அவன் வந்து நிப்பான். அவனை நேருக்கு நேரா பார்த்து அவன் கண்ணுல தெரியிற மரண பயத்தை பார்த்து நான் ரசிக்கணும். ரேஷ்மாவை எப்படி துடிக்க துடிக்க கொன்னானோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவனை நான் சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். இந்த போராட்டத்துல சிவா சொன்ன மாதிரி எங்க உயிரே போனாலும் சரி அவனை பிடிக்காம விட மாட்டோம். அதனால நீங்க ரிசைன் பண்றதுனா பண்ணிக்கோங்க சார்.
வாங்க சிவா போலாம். நில்லுங்க. ஆபரேஷன் வர்மா இன்னும் முடியல. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? எஸ் சார். எஸ் சார். இந்த தடவை அந்த வர்மா மிஸ் ஆக கூடாது. ஓகே? மிஸ் ஆக மாட்டா சார். நாங்க வரோம் சார். ம். என்னத்த சாப்பாடு நல்லா இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரித்திகா, சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த வீட்ல நடக்கிறது தான் எதுவுமே நல்லா இல்ல. இங்க பாருங்க, எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரடியாவே சொல்லுங்க. எனக்கு எதுக்குங்க வம்பு? கேள்வி கேட்க வேண்டிய ஜமுனாவே எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுல நானா ஏதாவது சொல்ல போய் அது உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையா வந்தா அப்புறம் எல்லாரும் என்னதானே குத்தம் சொல்லுவீங்க? அத்தை, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அத்தை சொன்ன மாதிரி எது பேசுறதா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. செல்லம், நீ அமைதியா சாப்பிடு. இன்னைக்கு அம்முக்கு வேற ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்னா. இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். நீ சாப்பிடு. இங்க பாருங்க சம்மந்தி, வீடு தேடி வந்தவங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு பாக்குறேன். தயவு செஞ்சு என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஆமா, எங்க கிட்ட மட்டும் இப்படி கோவப்படுங்க. ஆனா கோவப்பட வேண்டியவங்க கிட்ட கம்முன்னு இருங்க. எங்க அத்தை யார்கிட்ட கோவப்படாம இருக்காங்க? வேற யார்கிட்ட? இந்த வீட்டோட மகாராணி ஒருத்தி இருக்காளே, இந்தி ராணி, தெலுங்கு ராணி, மலையாள ராணின்னு, அவளைதான் சொல்றோம். சமந்தி, உங்களுக்கு நாங்க சொல்லிதான் புரியணும்னு அவசியம் இல்ல. உங்க பையன் பிசினஸ் கோர்ஸ் படிக்க போகணும்னு சொல்றாரு. அப்படின்னா இனிமே அவர் தானே எல்லா பிசினஸையும் பாத்துக்க போறாருன்னு அர்த்தம்.